வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் 3 சாப்டர் 20 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அப்புறம் நீ என்ன செய்ய போற என கேட்டார் ராமன். என்ன செய்வது, விதிப்படி நடக்கட்டும் என்றான் ஆதவன். நீ தேடிக்கிட்டு இருக்க ஆள் நான் தான்னு அவளிடம் நேராக நீ சொன்னால் என்ன என கேட்டார் ராமன். அவளே என்னை சரியாக கண்டுபிடித்தால் நன்றாக இருக்கும். அவள் கண்டுபிடிக்காவிட்டாலும் நான் அவளை எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கொண்டிருந்தாலே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்றான் ஆதவன். இதை கேட்ட ராதிஷா ஒரு நிமிடம் அப்படியே உறைந்தாள். ஆம், இவன்தான் என்னுடைய கியாஷ். எனக்கு சந்தேகமே இல்லை. என்னுடைய கியாஷ் எப்பவும் என் அருகில் இல்லாவிட்டாலும் என்னுடைய சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அவளது கியாஷை அவள் வருத்தப்பட விடக்கூடாது என்ற முடிவுடன் இன்று இரவு எப்படியாவது அவள் மனதில் உள்ள எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் ராதிஷா. அதே நேரம் கவின் யாதவ் அவனுடைய வேலைகளை முடித்துவிட்டு இரவு லேட்டாகத்தான் வீட்டுக்கு திரும்பினான். ஜன்னல்களை திறந்து வானத்தை பார்த்தவனுக்கு அந்த நிலவின் ஒளி அவ்வளவு அழகாக தெரிந்தது. அந்த நிலவின் அழகு அவனுடைய ராதிஷாவின் அழகுடன் போட்டி போடுவது போல் தோன்றியது அவனுக்கு. நிலவின் அருகில் தெரிந்த ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்தபோது அந்த நட்சத்திரமாக ராதிஷாவின் அருகில் தான் இருக்கக்கூடாதா என்று நினைத்தான். அவள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே என்றென்றும் நான் உன்னை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாள். அவளது வயதிற்கு அவள் விளையாட்டாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை கியாஷ் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டு அவள் வளரும் வரை காத்திருந்தான். அவளது நினைவுகளில் மூழ்கி இருந்தபோது கவினுடைய பர்சனல் ஃபோன் ரிங் அடித்தது. இந்நேரம் யார் அழைக்கிறார்கள் என்ற சந்தேகத்துடன் திரையை பார்த்தவனுக்கு ஈஸ்வரன் அழைக்கிறான் என்று தெரிந்ததும் ஃபோனை எடுத்தான். நிச்சயம் ராதிஷாவை பற்றிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது கவினுக்கு. ஈஸ்வர், ராதிஷா தூங்கிட்டாளா என கேட்டான் கவின். கேட்கும்போதே அவனுடைய குரல் தாழ்ந்திருந்தது. சார், என்னை மன்னித்து விடுங்கள். ஸ்ருதி ராதிஷாவை ராமன் ஏற்பாடு செய்திருக்கும் பார்ட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இப்பொழுதே சென்று அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து விடுகிறேன் என்றான் ஈஸ்வரன். இட்ஸ் ஓகே. சின்ன பசங்க கொஞ்சம் சுற்றிட்டு வரலான்னு வெளியில் போயிருப்பாங்க. ராமனுடைய வீட்டில் தானே அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம் என்றான் கவின். ஈஸ்வரன் சென்று அவளை தேடி கூட்டிட்டு வருவது கவினுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. ஃபோனை வைத்ததும் அவனே கிளம்பினான். அவன் கூட எப்பவும் 1 டஜன் பேராவது பாதுகாப்பிற்கு வருவார்கள். ஆனால் இந்த இரவு நேரத்தில் அவனுடைய ஒரு பாதுகாவலரையும் டிரைவரையும் தவிர யாரையும் அழைத்து செல்லவில்லை. கவின் ராமனுடைய வீட்டை அடைந்தபோது அங்கு நடந்து கொண்டிருந்த பால் டான்ஸை பார்த்தான். அனைவரும் மாஸ்க் அணிந்திருந்தது அவனுக்கு இன்னும் வசதியாக இருந்தது. அவனும் ஒரு மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டான். இன்று அவனாக இருக்கலாம். யாரும் அவனை கவனித்து கொண்டிருக்க மாட்டார்கள். மியூசிக்குடைய சத்தமும் கலர்ஃபுல்லான டிம் லைட் எஃபெக்டும் ட்ரிங்க்ஸோட நெடியும் கவினை முகம் சுளிக்கச் செய்தது. இது போன்ற பார்ட்டிகளை ராமன் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். அதே நேரம் அவருடைய பர்சனல் விஷயங்களில் தான் தலையிடக்கூடாது என்று ஒதுங்கியிருந்தான் கவின். ஆனால் இன்று அவன் இங்கே வர நேரிடும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ராதிஷா இங்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் இங்கு வந்திருக்க மாட்டான். அவனது கண்கள் அறை முழுவதும் ராதிஷாவை தேடியது. அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்கத்தில் இருந்த பாதுகாவலரிடம், சீக்கிரம் அவள் எங்கிருந்தாலும் கண்டுபிடி என்றான். அவன் சொல்லி முடிக்கும் போதே அந்த டான்ஸ் ஃப்ளோரில் ராதிஷாவை கண்டுபிடித்தான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை மனிதர்களை இத்தனை ஆண்டுகளில் அவன் சந்தித்திருந்தாலும் சரி, இவளை மட்டும் அவனால் என்றும் மறக்கவே இயலாது. இருவரும் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறார்கள். அவன் இருந்த நிலையில் அவளிடம் ஓடி சென்று நான் தான் கியாஷ் என்று ஒப்புக்கொண்டு அவள் அருகிலேயே இருக்க நினைத்தான். இருவருடைய தவமும் முடிவுக்கு வந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. இதையெல்லாம் அவன் யோசித்து கொண்டிருந்தபோது
யாரோ ஒரு ஆடவன் ராதிஷாவை நெருங்குவதைக் கண்டான். வந்தவன் ராதிஷாவின் இடுப்பின் மேல் கை போட துணிவதை கவனித்த கவின் புயலென அவன் அருகில் நெருங்கினான். எதை பற்றியும் கவின் அதற்கு மேல் கவலைப்படவில்லை. அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய பதவி, சொசைட்டியில் அவனுடைய பெயர், எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய தேவதையை காப்பாற்ற துணிந்தான். அந்த ஆடவனின் கைகளை தடுத்து பின்னே திருப்பி அவன் கைகளை இறுக்கி பிடித்தான். அவன் எலும்புகளை உடைக்கவும் அவன் தயாராக இருந்தான். அந்த ஆடவன், ப்ளீஸ், நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், என்னை விட்டுவிடு என்று கதறினான். இதோடு அவனுடைய கைகள் அவனுக்கு இருக்கப் போவதில்லை என்று தோன்றியது அந்த ஆடவனுக்கு. கவின் பல்லை கடித்து கொண்டே கெட் அவுட் என்றான். அவனிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினான் அந்த ஆடவன். அவன் கவின் பேசிய ஒரு வார்த்தையில் அவனுக்கு உயிரே போய்விட்டது. நெக்ஸ்ட் இந்த பால் டான்ஸ் ரூமில் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? பை வியூயர்ஸ்.